வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னி நம்ம ஒரு மூவி வந்து எக்கீஸ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு பயோகிராஃபிக்கல் வார் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தட் இஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பேசஞ்சர்னு சொல்லப்பார் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரை மையமாக வச்சு அதில் நடந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பழைய ஆஃபீஸர் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆகி ஒரு 5 to 6 years அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சில் 2 ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து வராரு. அவரோட பேர் வந்து லைக் பால்னு சொல்லிட்டு முடியும். ஓகேங்களா. இவரோட பேர் வந்து நிசார் இவரோட பேர். ஓகேங்களா. இவங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்தியா ஆர்மி சேர்ந்தவர், இவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மி சேர்ந்தவர். ஏன் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிசார் வந்து அவரை மீட் பண்ணி ஆகணும், அந்த மிஸ்டர் பால்னு சொல்லப்படுற மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து லைக் இங்கே தானே எப்படி சொல்கிறது, அவங்களோட அந்த பீரியடில் ஆஃபீஸராக இருந்த பீரியடில் வந்து இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ திரும்பி ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே வராரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நிசார்ன்றவரை வந்து 24/7 சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கே 2 நாட்டுக்கு நடுவில் ஏதாவது லீக் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா. இப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் ஏன் இவங்க 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த கதையை அப்படியே கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது தான் நம்ம ஹாலுக்கு வந்து 2 பசங்க. ஒரு ஃபஸ்ட்டு மூத்த பையன் வந்து ஆர்மி அண்ட் செகண்ட் பையன் வந்து லைக் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஜாப் பார்த்துட்ருக்காரு. ஓகேங்களா. இந்த ஆர்மின்றவர் அவரோட பேர் வந்து அருண். அவர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுவார். ஏன்னா அவரோட அப்பா தாத்தா எல்லாருமே ஆர்மியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த பிளட் லைனில் வந்ததுனாலே ஆர்மியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த டேங்க் கமாண்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிச்சுட்டு உள்ளே போகிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. எல்லாமே வந்து ஒரு கஷ்டமாக நடக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே பொண்ணை மீட் பண்ணுறாரு. அவங்களோட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுன்றதுக்காக ஒரு நாள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த அவருக்கு ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கிறது மிஸ் ஆயிடுச்சு, ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதனாலே வந்து பிரேக்கப் பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறம் அந்த வார் நடக்குது. அந்த வார் நடக்கும்போது என்ன நடந்துச்சு, நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதையை. இவங்க 2 பேரும் அந்த விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் உட்காந்து டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேச 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 நமக்கு அந்த படத்தோட அந்த அவரோட கதை, அருணோட கதையோட விஷுவல்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காத்துட்டு வருவாங்க. கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இந்த நிசாருக்கும் அருணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது அந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸே அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது எப்படின்னா, எனக்கு வந்து படத்தோட மெயின் கேரக்டர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனாலுமே அந்த அவர் இறக்க போகிற சீன் எப்போ வருதுன்னு தெரியாது. அந்த இம்பேக்ட் நம்மளை எப்படி பாதிக்கும்னு தெரியாது. ஓகேங்களா. அதே சமயத்தில் இந்த படத்தில் அந்த சீன் வரும்போது அந்த இம்பேக்ட் வந்து நான் நினச்ச அளவுக்கு எனக்கு பாதிக்கலை. ஓகேங்களா. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டு பாட்டு நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக வச்சுருந்தாங்கன்னா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எதையும் வந்து லைக் டீஸ் பண்ணுற விதம் எதுவுமே சொல்ல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருந்துச்சு. படத்தில் அங்கங்கே பாட்டு வந்துச்சு. அது ஏதாவது ஒரு 2 பாட்டு எடுத்துனா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சீனை வந்து இன்னுமே நல்லா வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்றது கரெக்டாக தெரில. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயம் தான் நான் நினச்சேன். ஓகேங்களா. அதனால இந்த படம் எனக்கு ஒரு ஆவரேஜாக ஃபீல் ஆச்சு. அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.